அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். முதல்ல ஆமாம், ஃபரூக் ஐயா, ஆமாம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட நிலம் நீர் காற்று அந்த திரைப்படத்துக்காக எழுத போய் தான் ஐயாவை சந்தித்தது. ஒரு கனிந்த உள்ளம் கொண்ட மனிதர். ஆமாம், அந்த ஒரே ஒரு காரணம் தான் இங்கே வந்தது. வேறு பாட்டு எழுதுகிறேன் கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் இல்லை. ஒரு ஒரு கனிந்த மனிதனுடைய தம்பியாக இங்கே வந்து நிற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. அந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போது அந்த 3 டாட்ஸுங்கிற ஒரு பேரோடு மீண்டும் வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆமாம், சிறப்பான காட்சி அமைப்புகள். ஆமாம், அது ஒரு என்ன சொல்கிறது, காவல் துறை பக்கமாக இருந்துட்டு அது உங்களுக்குள்ள சினிமா இருக்குது வரதுங்கிறதே ஒரு பெரிய வியப்பாக தான் இருக்குது. சினிமா அப்படி எல்லையில் இருக்க உங்களை வரைக்கும் போய் தாக்குதுங்கும் போது அந்த சினிமாவை எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு பொறுப்பும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு தெரியுது. கண்டதையும் எடுத்துக்கிட்டு காசு பண்ண பார்த்துட்டு வெறும் மியர் ப்ளஷர் மட்டுமே, எப்படி ஒரு சதையை விற்பதை எப்படி வந்து ஒரு கேவலமாக இந்த சமூகமாக நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு மியர் ப்ளஷரை, வெற்றி இன்பத்தை மட்டுமே விற்று படம் பண்ணுறதும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சூழல் கொண்டு போய் நம்மளை அங்கேயே தள்ளுதுங்கும் போது இல்லையா, இது நம்ம அத்தனை பேருக்குமே இதில் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதான். குறிப்பாக பணம் போடக்கூடியவங்களுக்கு அந்த பொறுப்பு இது ஒரு தொழிலாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 3 டாட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அடிப்படையில் ஃபரூக் ஐயா பற்றி எனக்கு தெரியும். அவர் அறத்தை நம்பி அறத்தை வாழாக கொண்டு இயங்கக்கூடியவர். அதனால் அவர் இந்த 3 டாட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே வெறுமனே மிகர் ப்ரெஷருக்காகவும் மிகர் பிஸ்னஸ்க்காகவும் இல்லாமல் இருக்காது, உறுதியாக இருக்காது. ஒரு நோக்கத்தை, ஒரு தொலைவான ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த பாடல் மாதிரி நிறையா நம்ம வாழக்கூடிய இந்த கான்டெம்பரரி வாழ்க்கைக்குள்ள சொல்ல முடியாத நிறைய சிக்கல்கள் நமக்குள்ளே இருக்குது. இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய சிக்கல் நிறைய உண்டு. நமக்கு அடிப்படையில் மனிதனாக நமக்கு நிறைய சிக்கல் உண்டு. ஒரு ஆணாக ஒரு சிக்கல் உண்டு, ஒரு பெண்ணாக ஒரு சிக்கல் உண்டு. ஆனால் நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் இருக்கு இல்லையா, அதை பற்றியெல்லாம் படமும் பாடலும் வருதான்னு கேட்டால் வரதே இல்லை. வெறுமனே ஒரு மேல் மனதினுடைய இச்சைகளுக்கு இணங்க அதை தடவி கொடுக்குற மாதிரியான பாடல்களாக வந்துட்டு இருக்கும்போது அவர் எப்படி பாட்டை கேட்போம், நாமளே எப்படி இந்த தலைமுறை பாட்டை கேட்கணும்னு நம்ம எந்த முகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும்? இந்த தலைமுறை பாட்டை கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பாட்டு கேட்குற அறிவே இல்லை நம்ம சொல்கிறோமே. நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த மேடையின் மூலமாக தரக்கூடிய நமக்கு எந்தாவது ஒரு பொறுப்பு இருக்கா? இன்றைக்கு ஓடக்கூடிய திரைப்படங்களில் நம்ம கேட்கக்கூடிய ரீல்ஸ் சொல்லக்கூடிய பாடல்களில் ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரு பாடல் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லது ஒரு ஆழமான தமிழ் அல்லது இந்திய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கா? அப்படி வந்தது தான் நம்ம ஓட விட்டுருக்கோமா? இதெல்லாம் எல்லாருக்கும் அது பொறுப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் அது எல்லாமே அந்த வணிகம்னு அப்படி போய் பணம்னு போகிறதுனால தான் 3 டாட்ஸ் மாதிரி இதெல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன். 3 டாட்ஸ் மாதிரி நிறையா வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாணர் மரபுங்கிறது நம்மளுடைய தமிழ் மரபு. பாடலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் பாட்டை கையாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் பாட்டு எழுதுறேங்கிற ஒரு அடிப்படையில் பாட்டு கேட்குறவங்கிற ஒரு உரிமையில் நான் பேசுகிறேன். ஆமாம், பாணர் மரபுங்கிறது நம்மளோட சாதாரண மரபு இல்லை. நம்மளுடைய நாட்டார், நம்மளுடைய ரத்தத்தில் அவ்வளோ ஆழமாக இருக்குது பாடலுங்கிறது. அப்படி பாணர் மரபுலேருந்து சங்க மரபு வந்து அதன் பிறகு வந்து இப்போ பக்தி இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து தமிழிசை அவங்க மேலே கொண்டு வந்து பிறகு கீர்த்தனைகள் வந்து சித்தர் பரம்பரை ஒன்று வந்துச்சு நம்ம நாட்டுக்குள்ளே இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ளே சித்தர் மரபுன்னு ஒரு மரபு வந்துச்சு. செஞ்ச அத்தனை தப்புக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு மரபு மீண்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இந்த 3 டாட்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் கை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு கவிஞன், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், நம்மளாம் இப்படி தான் இருக்கோம், நம்ம கேவலமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞன் இந்த 3 டாட்ஸ் மாதிரியான நிறுவனத்திலேருந்து வெளிவரணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த பாடல் அதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அன்பு நண்பர் நவீன் அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். மீண்டும் ஃபரூக் ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும். மீரான சொன்ன மாதிரி இது பொருள் எட்டக்கூடிய இடம்தான்,
பொருளையும் ஈட்டி இறைவனின் அருளையும் நீங்கள் ஈட்டணும். அறத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்குமே தெரியும். அந்த அறத்திலிருந்து இந்த எல்லாமே நடக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். அமீர் அண்ணாக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அண்ணாவோட அந்த நேர்மையான பேச்சு இருக்குல்லையே, அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் பாடலாகவும் வர வேண்டும் நான் நினைக்கிறேன். நான் எழுதுகிற படங்களில் பெரும்பாலும் அப்படி தான் கருத்தில் கொண்டு எழுதுறது. சில பாடல்கள்லாம் வேணானே நான் சொல்லிடுறது. மனசுக்கு பிடிக்காமல் ஒன்று எழுதிவிட்டு பண காசு சேர்த்து வச்சுட்டு இப்போ வீட்டில் படுக்க முடியல, அது ஒரு காரணம். அப்படி அத்தனை பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விட மாட்டேங்குது, ஒரு பக்கம் இழுக்குது. 3 லாட்ஸ் மாதிரி நான் போல்டாக வந்து நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், வாங்க, வெறுமனே பணம் மட்டும் வேணாம், பணமும் கொஞ்சம் எடுத்துப்போம், ஒரு ஆழமான விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்தால் கொஞ்சமாக காசு வாங்கிட்டு எழுதுவோம், நல்லபடியாக எழுதுவோம். இங்கே அந்நியமயமாக்கல் நீங்கள் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கைக்குள்ளே, நம்ம தமிழ் சூழலுக்குள்ளே. மார்க்ஸ் சொல்லக்கூடிய அந்நியமயமாகட்டும், இயல்பாகவே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு தனிமை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் நம்ம என்றைக்கு எழுத போகிறோம், என்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம்னு தெரில. இந்த தனிமையை யாரோ சிலர் உட்காந்து நமக்குள்ளே குளிப்பறிச்சு வளர்த்துக்கிட்டே இருக்காங்களே, இதை பற்றிலாம் நம்ம என்றைக்கு சிந்திக்க போகிறோம் நமக்கு தெரில. அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கான ஒரு இடமா, தளமா, களமாக 3 லாட்ஸ் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.